ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கோட் கைட்லி தமிழ். ஆர்ஆர்பி கிளக் பிலிம்ஸோட ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்த ஸ்கோர் தான் வந்திருக்கு. 59 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சொல்லியிருந்தோம். 59 ப்ளஸ் 2 61 தான் வந்திருக்கு. கட் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்கு. பிஓவில் வரல, ஆனால் கிளக்கில் நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு. எல்லா கேட்டகரிக்குமே ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் கூட ஒரு சிலருக்கு இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 61 தான் கட் ஆஃப் வந்திருக்கு. நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் அந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். அதே மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம ஒரு 55 ப்ளஸ் போட்டவங்க படிங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில பேட்சில் 52 போட்டவங்களுக்கு கூட கிளியர் ஆயிருக்கு. அதாவது அக்யூரசி இருந்தவங்களுக்கு 52 போட்டவங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அக்யூரசி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 52 போட்டவங்களுக்கு 61 மார்க் வந்திருக்கு. நான் இப்போ எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 9 மார்க் பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி இதை விட கம்மியாக கூட ஒரு சிலர் போட்டவங்களுக்கு வந்திருக்கும். அவங்க அப்படி வந்திருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, அக்யூரசி எப்படி பேசுதுன்னு சொல்லி பாருங்கள். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் நிறைய பேர் வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க. அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்படி போட்டோம் அப்படி போட்டோம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணாமல் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு இனிமேல் பூஸ்டப் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு பழகுங்க. அப்படின்னும் போது நம்மளோட அட்டம்ப்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டு நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டுமே இனிமேல் வந்துடும். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடும், அட்மிட் கார்டு போட்டுருவோம், இதேமாதிரி ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவான். ஸோ நம்ம அந்த வீடியோஸ்லையும் பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று நடந்த ஆர்ஆர்பி பிஓட 2 ஷிஃப்ட்டோட அனலைசிஸுமே டீட்டெயில்டாக என்னென்ன செக்ஷனில் எவ்வளோ போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைசிஸ் கண்டிப்பாக கொண்டு வருவோம். அது தேவை அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடலாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டருக்காக நம்ம ஒரு கிளாஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. டாபிக் வைஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதே டாபிக் வைஸை ஒரு 3 to 4 days செஷனாக உங்களுக்கு புரியுற மாதிரி டீட்டெயில்டாக நம்மக்கிட்ட ஒரு மெல்வின் ஒரு சார் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண போகிறார். சரியா? அந்த செஷனுமே உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.